நண்பர்களே, இன்றைக்கி ஒரு வேட்டைக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஆமாம், அழக்கா கொண்டுக்கிட்டு என்ன வேட்டைக்கு போவோம்? மொங்கு வேட்டைக்கு தான். ஆமாம், எங்கள் பாப்பா குட்டி வேறு அடிக்கிற வெயிலில் கிளம்பி வருது. வீட்டில் இருமாங்கிறேன், வீடியோவுக்கு நடிக்கலாம் கூப்பிடுவியா, மொங்கு வெட்டுறதுக்கு மொங்கு குடிக்கிறதுக்குன்னு என்னை கூட்டி போக மாட்டேலான்னு கேட்குது. என்ன பண்ணுறது? அது கேள்வியிலையும் ஒரு நியாயம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி சறுக்கிக்கிட்டு போகுதுன்னு. இங்கே பார்த்தீங்களா என்ன அநியாயம் பண்ணுதுன்னு? ஐயோ, வயக்காட்டு பக்கம்லாம் பிள்ளைகளுக்கு வந்தது இல்லையா? அதில் ஒரு ஜாலி வேறு இதுகளுக்கு. இந்த போர் போட்டிருக்கிறதுனால இங்கிட்டு 2-3 வயலில் அப்படியே பயிர் விறப்பு விரைச்சி விட்ருக்காங்க நண்பர்களே. ஆமாம், ஒவ்வொரு மரமாக தேடுவோம், எதில் கிடச்சிச்சா அங்கே வேட்டை. இன்றைக்கி தீராத மொங்கு வேட்டை தான். எல்லோரும் ஆசை தீர குடிச்சிட்டு தான் இன்றைக்கி வரப்போகிறேன் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, வாய்க்காலில் தண்ணி போகிறத பார்க்குறதே ஒரு அதிசயமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. போய் பார்த்து போடா டே தம்பிகளா. எல்லாம் மோட்ரு போர் தண்ணிக்காரங்களுக்கு போகுது. சும்மா ஒரு 4-5 வேலை மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க, வெள்ளாமை போட்டிருக்காங்க. ஆமாம், எல்லாம் விறப்பு தான். விறப்புனா எப்படின்னா, உழுது விட்டு அப்படியே லேசான ஈரம் வச்சு அப்படியே விரைச்சி விட்டுறது. ஆமாம், நடுறதெல்லாம் கிடையாது, அப்படியே விரைச்சி விட்டுறது. இதுதான் நண்பர்களே விறப்பு. கலக்காக இருக்கும். நடவுன்னா ஒரு சின்ன வயலில் ஒரு 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 அரை மூட்டை ஒரு மூட்டை நெல்லை கொண்டாந்து நல்லா கிட்டக்க எல்லா நெல்லும் விழுகிற மாதிரி போட்டு அதை பறித்து நடுறது. விறப்புனா நேரடியாக அப்படியே கலக்காக தூவி விடுறது. வயப்புலாம் அப்படியே தூவி விட்டுட்டு போயிடுவாங்க. போர் போட்டிருக்கிற வயக்காரை மட்டும் இங்கே பாசனம் பண்ணியிருக்கிறாங்க. தனிமீ மொல்லப்போ கீழே விழுந்துடாத. இந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டா நண்பர்களே. இதானா? சரி வாங்க வாங்க. இருக்கு. இதுதான் அல்லக்க போட்டு இழுக்க போகிறோன்னைக்கு. விழுந்துருச்சுடா நம்ம கவி இழுத்ததுல. 2 எண்ணிக்கப்பா. இழுப்பா. என்ன கலண்டுருச்சு? கொக்கி எடுத்து அப்படியே இதில் கொலையில் எடுத்து மாட்டி இழுப்பியா? கலண்டுருச்சுங்கிற ஒரு மொங்க தாண்டா. மொங்குக்கா வந்து ரசிகர் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. மொங்கு வந்து அறுக்கிறாள். இல்லை அவ்வளோதான். சூப்பர். ஒரே ஒரு மொங்கு கிடச்சிச்சு அலக்கலை இழுத்ததில்ல. பாருங்க 4 பேரும் அந்த ஒரு மொங்கை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. நண்பர்களே, இன்னும் வேட்டையை செட்டே ஆகலை நண்பர்களே. இல்லை ஒரு மரத்தில் ஏறின, அந்த மரத்தில் ரொம்ப அடசலாக இருக்குது, ஏறவும் முடியலை, அலக்க விட்டு அறுக்கவும் முடியலை. அதான் சரி வேறு மரத்துக்கு போகலான்னு பார்க்குறோம். போனோன்னு இன்னைக்கு வந்து தோல்வியிலலாம் இந்த வேட்டை முடியாது, வெற்றியோடு தான் முடியும். அதை நீங்களும் பார்ப்பீங்க. சரி வா போகலாம். வா சரி வா எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போடுங்க. நம்ம ஆசையும் தூக்கி அந்த சாக்குக்குள்ளே போட்டு கட்டி கொண்டு வாங்க. வாங்க. சரி பார்த்து வா. அலெக்சாண்டர் உலகத்தை தேடி அலைஞ்சு வெற்றி கொண்ட மாதிரி நாங்கள் மொங்கு மரத்தெல்லாம் தேடி அலைஞ்சு வெற்றி கொள்ள போகிறோம் நண்பர்களே. போகிறோம். பாருங்களே என்ன கூத்து நடக்குது. நீங்கள் இன்னைக்கு மொங்கு மட்டும் வெட்டாமல் போனோம்னா பயிர் நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஐயோ கடிக்கால். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இந்த மரத்தில் நாங்கள் வெட்டுறோம் நண்பர்களே. வெட்டுறோமில்ல, அலக்கில் போட்டு இழுக்கிறோம். என்ன இது? மொங்கு மரத்தில் இருந்து மொங்கை இழுத்தாங்க. மொங்கை இழுத்து மொங்கை வெட்டி மொங்கை குடிப்பாங்கன்னு பார்த்தா ஊர் குளத்தில் வந்து தண்ணியை குடிக்கிறாங்கன்னு தானே நண்பர்களே நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே கேளுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. நண்பர்களே, மாவீரன் நெப்போலியனுக்கு தோல்வி ஏற்பட்டதை போல, ஹிட்லருக்கு தோல்வி ஏற்பட்டதை போல
எங்களுக்கும் தோல்வி ஏற்பட்டு போச்சு. மொங்கு அறுக்க முடியல நண்பர்களே. ஒரு மரத்தில் போட்டு மொங்கு அறுத்தம் பாருங்க, அதுலேருந்து மொங்கு விழுவுன்னு பார்த்தா பாம்பு விழுவுது. தெரிச்சு உடியாந்துட்டோம். அறுக்க தெரியாதவனுக்கு 52 கற்கர் வாயில ஏதோ நோட்டை சொல்லுவாங்களா, அது மாதிரி எங்கள் கதை இன்னைக்கு ஆகி போச்சு. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. தோல்வியில் முடிந்த எங்கள் மொங்கு கதையை நாளை வெற்றியோடு ஆரம்பிப்போம் என்று நம்பிக்கொண்டு இன்னைக்கு நாங்கள் வீட்டு போகிறோம். இந்த எங்கள் அம்போளத்து தண்ணி இருக்கவே இருக்குது. எங்கள் அம்போள தண்ணி தண்ணியில் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. மூஞ்சியும் மொகராய்களை சின்ன பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் வச்சு ஏமாற்றி விட்டாங்களே. மோச பிடிக்கிற நாயோட மூஞ்சியை பார்த்தா தெரியாது,